படம் நல்லா இருந்தது. பேட் கேர்ள் வந்து இது பெண்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. அதனால டைட்டில் பற்றி சொல்ல வரும்ல, ஆனால் நல்லா கண்டென்ட் இருந்துரு ப்ரோ. மதர் அண்ட் டாட்டர் கனெக்ட்ஸ் நல்லா இருந்துரு ப்ரோ. ஃபேமிலியோட நல்லா ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. மெசேஜ் கேர்ள்ஸுக்கு தான் ப்ரோ புரியும், அது நம்மளுக்கு புரியாது ப்ரோ. மியூசிக்கும் நல்லா தான் ப்ரோ. டேரக்டர் வந்து லேடி டேரக்டர் தானா, படமும் நல்லா எடுத்துருக்காங்க ப்ரோ. வார்த்தை ப்ரோ பார்க்கறது. கண்டிப்பா பொண்ணுங்கன்னு இல்லை, பசங்களும் பார்க்கணும். பசங்களும் நடிச்சிருக்காங்க அதுல. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லை. இப்போ டெய்லி ஒரு விமனோட லைஃப்ல என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு மூவில காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அதை அவங்க காமிச்சிருக்காங்க. இல்லை எனக்கு போர் அடிக்கல, எங்கேஜிங்காக இருந்துச்சு. கண்டிப்பா அம்மா அப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நான் வந்து 4.5. நல்லா இருக்கு. மெசேஜ்ல அந்த மாதிரிலாம் அவங்க இருக்காங்க வரும். நல்லா இருக்கு ப்ரோ. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. லவ் ஃபெயிலியர் இருந்தால் அதை விட்டு எப்படி வெளியே வராங்க, மூவ் ஆனது நல்லபடியாக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். புரியல. இல்லை அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆக்சுவலாக. அது வந்து நடக்கிற விஷயத்து மற்ற சொசைட்டி வந்து அந்த பொண்ணை பேட் கேர்ள்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால படம் பேட் கேர்ள்னு வச்சுருக்காங்க. ரொம்ப அசிங்கமாலாம் இல்லை அந்த அளவுக்குலாம். எல்லாமே ஓகே தான், நல்ல படம் பாருங்க. படம் நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு பிடிச்சதுனால தான் எடுத்திருக்கோம். ப்ளீஸ் போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க் யூ so much. செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் அது. வந்து படம் வந்து பொண்ணுங்க வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காங்க. நிறையா வார்த்தை வந்திருக்கு, ஆனால் நிறையா வார்த்தை மியூட் பண்ணி சென்சார் தான் பண்ணிருக்காங்க. ஒரு 2 சீன் கொஞ்சம் அந்த மாதிரி வரும், ஆனால் படம் ஆவரேஜ் தான். படம் அந்த மாதிரி படம் தான். பேட் கேர்ள்னா பேட் கேர்ள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ஆவரேஜ் தான். ஓகே, இந்த படம் நல்லா இருக்குடா, எல்லாரும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். லைக் மோஸ்ட் பேட் கேர்ள் ஏன் டைட்டில்னா என்ன சொல்றது, அதான் சொல்றேன். இப்போதான் சொன்னேன், குட் கேர்ள் பேட் கேர்ள். குட் கேர்ள்ஸ் சொன்னால் குட் கேர்ள்ஸ் தான் போய் பார்க்கணுமா, பேட் கேர்ள்ஸ் போய் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது இல்லையா. எல்லாரும் போய் பார்க்கலாம். சொசைட்டி எப்படி பார்க்குது அந்த பொண்ணை, அவங்களுக்கு என்ன முத்திரை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க. பட் அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க கிடையாது, அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் சரி, கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசணும்னா, ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் வேல்யூ செம்மையாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேட் கேர்ள்ன்ற டைட்டில் பற்றி யாரும் நினச்சி பயப்படலாம் வேணாம். எல்லாரும் இது ஒரு நல்ல படம். எல்லாரும் நார்மலாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி பாருங்கள். லேக்னஸ்லாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக க்ளீனாக நீட்டாக முடிஞ்சிடும். தேங்க்யூ. ஸ்டோரி ஒரு விமன் பேஸ் பண்ண ஒரு கதை நாவல் தான். அவங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 30s early 30s வரைக்கும் காட்டுறாங்க. மற்றபடி இது ஒரு நல்ல படம். பெண்கள் கேரக்டர்ஸ் தான், எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் தானா. ஸோ பெண்கள் அப்படி ஆண்கள் இப்படின்னு சொல்லல. இது அவங்கள கதையில் காமிச்சிருக்க கேரக்டரோட கதை, அவ்வளோதான், வேற எதுவுமே. இது போல்டாக இது நார்மலாக பேசியிருக்காங்க, அதுவே நம்ம போல்டுன்னு நினச்சிக்கிறோம். இது ஜென்ரலைஸ் ஆகப்படணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஆக்சுவலி நான் படம் பார்க்கும்போது நினச்சேன் அவர் சாத்தக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் அவர் மாதிரி ரஞ்சிதனா மாதிரி இந்த மாதிரி ஆட்களால் தான் சப்போர்ட் பண்ண முடியும். அவங்களா இருந்தால் தான் அடுத்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் பிச் பண்ண முடியும் அவங்க கிட்ட. ஸோ இப்பெல்லாம் கேட்டால் எல்லாம் சொல்லுங்க. இல்லைண்ணா, இது ஒரு நல்ல படம். பிரச்சனைக்கான இடமே இல்லை. இது ஒரு நல்ல படம். எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. எனக்கு கான்ட்ரவர்சி ஆகிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நல்ல படம், அவ்வளோ.